வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய 7th லெசன் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ 7th லெசனில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த பருப்பொருட்களின் பண்புகளில் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இந்த பார்ட்டோட வந்து 7th லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதை பார்த்துடலாம். நீர்ம ஓட்டத்தின் திசைக்கு செங்குத்தான எந்த ஒரு குறுக்குவெட்டு பரப்பிலும் ஒரே திசை வேகத்தை கொண்ட சீரான வரிக்கற்றையை கருதினால் அந்த கற்றைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழாய் வடிவ ஓட்டம் எனப்படும். நீர்ம ஓட்டத்தின் திசைக்கு செங்குத்தான எந்த ஒரு குறுக்குவெட்டு பரப்பிலும் ஒரே திசை வேகத்தை கொண்ட சீரான வரிக்கற்றையை கருதினால் அந்த கற்றைக்கு பேர் வந்து குழாய் வடிவ ஓட்டம். அடுத்து சுழற்சி ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு என்னென்ன ரியல் டைம்லன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு படகுல அல்லது கப்பல்ல பின்புறம் உள்ள நீரின் ஓட்டம். ஸோ கப்பல் போகுதுன்னா அதுக்கு பின்னாடி தண்ணி போகும் இல்லையா, ஃபாஸ்ட்டாக, அதுதான் வந்து சுழற்சி ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் பேருந்தோட பின்புறம் உள்ள காற்று ஓட்டம், போய்கிட்டு இருக்க பேருந்தோட பின்புறம் இருக்கக்கூடிய காற்று ஓட்டம், இது ரெண்டுமே சுழற்சி ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ரொனால்டு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ ஆர்சி அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க என்பது ஒரு உருளை வடிவ குழாயின் வழியே செல்லும் பாய்மத்தின் ஓட்டம் வரிசையில் ஓட்டமா அல்லது வரி ஓட்டமான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து அதுதான் பார்த்தோம், வரிச்சீர் ஓட்டம், வரிசையில் கிடையாது, வரிச்சீர் ஓட்டம். வரிச்சீர் ஓட்டமா அல்லது சுழற்சி ஓட்டமா என முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கிய மாறினா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ அதான் வந்து ரொனால்டு எண் அப்படின்னு சொல்றாங்க. பாகியல் விசை எப்பொழுதும் கோளத்தின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் அமையும். கோளம் எந்த சைடு இயங்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பாகியல் விசை என்பது அமையும். அடுத்து ஒரு பாகுநிலை ஊடகத்தின் வழியே தானே விழும் ஒரு பொருளானது அடையும் பெரும மாறா திசை வேகம் வந்து முற்று திசை வேகம் எனப்படும். முற்று திசை வேகத்தோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கோளத்தின் முற்று திசை வேகம் கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். முற்று திசை வேகம் வந்து அந்த ஆரத்தோட இருமடினா பவர் 2, இதுக்கு நேர்த்தகவில் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எனவே சிறிய மழை துளிகளை விட பெரிய மழை துளிகள் அதிக வேகத்துடன் விழும். ஏன்னா அதோட ஆரம் அதிகரிக்கும் போது அதோட முற்று திசை வேகமும் அதிகரிக்குது. அப்போ சின்ன மழைத்துளி விழுகிற ஸ்பீடை விட பெரிய மழைத்துளி விழுகிற ஸ்பீடு அதிகம். ஏன்னா அதோட ஆரத்தோட இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கிறதுனால, ஆரம் அதிகரிக்கிறதுனால அங்கே முற்று திசை வேகமும் அதிகரிக்கிறது. அடுத்து கோளப்பொருளின் அடர்த்தி ஊடகத்தின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பின் கோளமானது மேல் நோக்கிய திசையில் முற்று திசை வேகத்தை அடைகிறது. அதனால்தான் சோடா நீரில் பார்த்தீங்கன்னா காற்று குமிழிகள் மேலே நோக்கி வருது. ஸோ காற்று குமிழிகள் மேல் நோக்கி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்று திசை வேகம், அதாவது என்னது, கோளப்பொருளின் அடர்த்தி ஊடகத்தின் அடர்த்தியை விட ஊடகத்தோட அடர்த்தி வந்து குறைவா இருக்கிறதுனால மேல் நோக்கிய திசையில முற்று திசை வேகத்தை அடையுது. அதனாலதான் சோடா நீர் வந்து மேல் நோக்கி எழுது. அடுத்து ஸ்டோக் சமன்பாடுன்னு சொல்றாங்க. ஸ்டோக் சமன்பாடுங்கிறது F=6π. இது என்ன கிடையாது, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சிம்பிள் AV அப்படின்னு. ஸோ இதுதான் ஸ்டோக் சமன்பாடுன்னு சொல்றாங்க. இதோட பயன்பாடுகள், இந்த ஸ்டோக் விதியோட பயன்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேகங்களோட மிதத்தல், சிறிய மழைத்துளிகளை விட பெரிய மழைத்துளிகள் நம்மை அதிகமாக தாக்குறது, பாராசூட் உதவியோட கீழே இறங்கும் ஒருவர் மாறா முற்று திசை வேகத்தை பெறுறது. இது எல்லாமே ஸ்டோக் விதியோட பயன்பாடுகள். கேட்கலாம், இந்த லைனை கொடுத்துட்டு இது எதனோட பயன்பாடுகள்னு கேட்கலாம், எந்த விதியின் பயன்பாடுகள்னு கூட கேட்கலாம். அடுத்து பாய்சை சமன்பாடு அப்படிங்கிறது என்னன்னா, குறுகிய குழாய் அல்லது நுண்குழாய் வழியே செல்லும் நீரோட்டத்திற்கு பொருந்தும். சின்ன குழாயா இருக்கு, அதுக்குள்ள தண்ணி போகுது அப்படின்னா அந்த இதுக்கு தான் பாய்சை சமன்பாடு எழுத முடியும். அடுத்து கனரக இயந்திரங்களில் பாகங்களில் உயவியாக பயன்படும் எண்ணெய் வந்து அதிக பாகியல் எண்ணெய் வந்து கொண்டிருக்கும். அதோட பாகியல் எண் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய எண்ணெய்களை மட்டும்தான் கனரக இயந்திரங்கள்ல கிரீஸா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கு இல்லையா, இரத்த குழாய்கள், தமனி மற்றும் இரத்த குழாய்கள் வழியே இரத்த ஓட்டம் நீர்மத்தின் பாகு நிலையை சார்ந்தது. ஓகேவா? ஸோ இந்த தமனி இரத்த குழாய்கள் வழியே இரத்த ஓட்டம் நடக்கிறது எதை சார்ந்து இருக்கும்னா அதோட பாகு நிலையை சார்ந்து இருக்கும். அடுத்து ஒரு எலக்ட்ரானின் மின்னூட்டத்தை காண என்ன ஆய்வு மேற்கொண்டார் அப்படின்னா, மில்லிகன் எண்ணெய் துளி ஆய்வை வந்து மேற்கொண்டார்.
அடுத்து லாப்லஸ் மற்றும் காஸ் என்ற அறிஞர்கள் பரப்பு இழுவிசை மற்றும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் திரவத்தின் இயக்கம் பற்றிய கோட்பாடுகளை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பரப்பு இழுவிசைக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீர் பூச்சிகள் மற்றும் நீர் தாண்டி பூச்சிகள் நீரின் மேற்பரப்பில் நடக்கிறது. கொசு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல நடக்கும். சில பூச்சிகள் வந்து தண்ணிக்கு மேல நடக்கும். அது காரணம் இந்த பரப்பு இழுவிசை தான். அதாவது நீர்ம மூலக்கூறுகள் உள்நோக்கி இழுக்கப்படுவதால் நீரின் மேற்பரப்பானது மீட்சியுள்ள அல்லது இழுத்து கட்டப்பட்ட படலத்தை போன்று செயல்படும். அப்ப அது ஒரு படலமா இருக்கிறதுனால அது மேல வந்து நீர்ப்பூச்சிகள் நடக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இது நீர்ப்பூச்சிகளின் எடையை சமன் செய்து அந்த படலத்தோட எடையும் அந்த நீர்ப்பூச்சிகளோட எடையும் ஈக்குவலா இருக்கிறதுனால அதனால ஈஸியா நடக்க முடியுது. இதுக்கு பேர் தான் பரப்பு இழுவிசை எனப்படுகிறது. அடுத்து வண்ணம் பூசும் தூரிகை. நம்ம பெயிண்ட் கலர் பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதுல உள்ள முடிகள் வந்து தண்ணிக்குள்ள முக்கிட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா அந்த அதோட ப்ரஷ் முடிகள் எல்லாமே இப்படி ஜாயின் ஆயிக்கிறோம் ஒன்னா எல்லாமே. அப்படி ஒன்னா ஒட்டிக்கொள்றதுக்கு என்ன காரணம்னா அவற்றில் உருவான நீர் மெல்லேடுகள் ஒரு சிறும பரப்பிற்கு சுருங்க முனைவது. அதில் உள்ள நீர் மெல்லேடுகள் வந்து சுருங்குது. அதனாலதான் அது வந்து அப்படி ஷார்ப்பா வந்துடுது. இந்த பரப்பு இழுவிசையை பாதிக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னென்னா மாசு பொருட்கள் கலந்திருக்கிறது, கரைப்பொருள் கலந்திருக்கிறது, மின்னோட்டம் செலுத்தப்படுவது, வெப்பநிலை, இது எல்லாமே பரப்பு இழுவிசையை பாதிக்கும் காரணிகள். அடுத்து அதிக கரைதிறன் கொண்ட சோடியம் குளோரைடு உப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து நீர்ல கரைக்கும் போது அங்க பரப்பு இழுவிசை வந்து அதிகரிக்கும். ஏன்னா இங்க பார்த்தோம் இல்லையா, கரைபொருள் கலந்திருப்பது பாதிக்கும்னு சொல்றாங்களே அது. அடுத்து பரப்பு இழுவிசைக்கு எதிராக திரவத்தின் ஓரளவு பரப்பின் மேற்பரப்பை அதிகரிக்க செய்யப்படும் வேலை திரவத்தின் பரப்பு ஆற்றல் எனப்படும். இந்த பரப்பாற்றலுக்கு அலகு வந்து ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா நியூட்டன் பர் மீட்டர். அடுத்து பரப்பு இழுவிசைனா என்ன? திரவத்தின் ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசை அல்லது ஓரலகு பரப்பிற்கான ஆற்றல் தான் பரப்பு இழுவிசை. ஸோ இதோட எஸ்ஐ அலகு வந்து நியூட்டன் மீட்டர். இதோட பரிமாணம் வந்து mt பவர் -2. அடுத்து ஓரலகு பரப்பிற்கான பரப்பாற்றலானது எண்ணளவில் பரப்பு இழுவிசைக்கு சமம். அதோட வேல்யூன்னு பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திரவத்துளியானது ஒரே ஒரு மேற்பரப்பை மட்டும் கொண்டிருக்கும். ஆனால் குமிழியானது இரு மேற்பரப்புகளை கொண்டிருக்கும். திரவத்துளி வேற, இந்த பபிள்ஸ்ன்னு சொல்றோம்ல குமிழி, அதுக்கு வந்து 2 மேற்பரப்பு இருக்குமா, திரவத்துளிக்கு ஒரே ஒரு மேற்பரப்பு தான் இருக்கும். சேர்கோணம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. தொடும் புள்ளியில் திரவம் மேற்பரப்பிற்கு வரையப்பட்ட தொடுகோட்டிற்கும் திடப்பொருளின் பரப்பிற்கும் இடைப்பட்ட கோணம் தான் சேர்கோணம். இந்த சோப்பும் சலவை தூளும் ஈரமாக்கும் காரணிகள் அவை ஒரு நீர்ம கரைசலில் சேர்க்கப்பட்டால், அதாவது சோப்பையோ இல்லை நம்ம டிடர்ஜென்ட் பவுடரையோ தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா அது சேர்கோணத்தை குறைக்க முயலும். அதனால தான் துணியில் உள்ள அழுக்கை வந்து நல்லா எடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீர்ப்புகா வர்ணங்கள், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் தயாரிக்கிறாங்க இல்லையா, இதை வந்து கட்டிடத்தில் வெளிப்புறம் பூசப்படுது. அவை மழை பெய்யும் பொழுது நீருக்கும் வர்ணம் பூசப்பட்ட பரப்பிற்கும் இடையே உள்ள சேர்கோணத்தை அதிகரிக்கிறது. அப்போ கோணம் அதிகரிக்கிறதுனால தண்ணி வந்து உள்ள போகாது. சிறு குமிழிகளும் நீர்ம துகள்களும் பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் கோள வடிவத்தை பெறுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறு குமிழியா இருக்கட்டும், நீர்ம துகள்களா இருக்கும், ஏன் வந்து கோள வடிவத்துல இருக்குன்னா அது காரணம் வந்து பரப்பு இழுவிசை. அடுத்து நீர்ம துளி அல்லது குமிழி ஆகியவற்றில் உள்ளழுத்தம் வெளி அழுத்தத்தை விட அதிகமாக இருந்தால் குமிழி அல்லது நீர்ம துளியானது உடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு குமிழி, ஒரு பபுள் வந்து உடையாம இருக்கிறதுக்கு காரணம் வெளியே இருக்க அழுத்தத்தை விட உள்ள அழுத்தம் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் அது உடையிறது இல்லை. அடுத்து நீர்ம துளியின் ஆரம் சிறியதாக இருந்தால் நீர்ம துளியினுள் மிக அழுத்தம் அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன ரவுண்டா இருக்கும் போது அங்க வந்து மிகை அழுத்தம் அதிகமா இருக்கும். உட்புறம் உள்ள மிகை அழுத்தத்தின் காரணமாகவே சிறு துளியானது திண்மங்களை போல உறுதியா இருக்கு. சின்ன சின்ன பனிக்கட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணம் என்னன்னா அதோட மிகை அழுத்தம், அந்த நீர்ம துளிக்கு உள்ள இருக்கக்கூடிய மிக அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனாலதான். அடுத்து பனிச்சறுக்கு விளையாடும் ஒருவர் பனிக்கட்டியின் மேல் சறுக்கி செல்லும் போது கூரான உலோக சறுக்கு மர முனைகளால் ஏற்படும் அழுத்தத்தினால் பனிக்கட்டியானது சிறிது உருகும். அவரோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங்ல ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும்.
அது வந்து என்ன ஆகும்னா அந்த முனை வந்து போய் பனிக்கட்டி அழுத்தும் போது அங்கே ஏற்படக்கூடிய கொஞ்சம் அழுத்தத்தினால அந்த பனிக்கட்டி லைட்டாக உருகும். அப்படி உருகிறதுனால தான் அவரால் ஈஸியாக மூவ் பண்ணி போக முடியுது. ஸோ ஆனால் பனித்துளிகள் உறுதியான பந்து தாங்கிகளை போல் செயல்பட்டு அவர் மென்மையாக சறுக்கி செல்வதற்கு உதவுகிறது. அடுத்து கேப்பில்லா, இது வந்து லத்தீன் மொழி சொல். இதுக்கு என்ன அர்த்தம்னா முடி அப்படின்னு அர்த்தமா. கேப்பில்லானா குழாய் முடி அளவு மெல்லியதாக இருந்தால் திரவம் மேலேறுவது அதிகமாக இருக்கும். ஓகேவா. மிகச்சிறிய விட்டம் கொண்ட குழாய் நுண்புழை குழாய் எனப்படுகிறது. நுண்புழை குழாய் தான் நுண்புழை குழாய் எனப்படுகிறது. மிகச்சிறிய விட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது நுண்புழை குழாய் எனப்படும். இந்த நுண்புழை நுழைவு இந்த செயல்பாடு வந்து நிறைய இடத்துல பயன்படுது. ஸோ இந்த நுண்புழை ஏற்றத்தின் காரணமாக தான் மண்ணெண்ணெய் விளக்கில் வந்து திருக்கி மண்ணெண்ணெய் எண்ணெய் போய் அது எரியுது. அதே மாதிரி தாவரத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல இருந்து அதோட இலை கிளைகளுக்கெல்லாம் தண்ணியோ கனிமச்சத்துக்களோ போடுறதுக்கு இந்த நுண்புழை நுழைவுங்கிறத காரணமாக இருக்குது. அடுத்து உறிஞ்சு தாளானது மையை உறிஞ்சுவது, கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வடிகிறதுக்கு இந்த நுண்புழை செயல்பாடு தான் தேவை. பருத்தி ஆடைகளில் உள்ள நுண்ணிய துவாரங்கள் வழியாக வியர்வைக்கு நுண்புழை குழாய்களாக செயல்படுங்க. ஓகேவா. பருத்தி ஆடையில் உள்ள அந்த துவாரங்கள் கூட அந்த நுண்புழை குழாயாக செயல்படுறதுனால தான் வேர்வையை வெளியேற்ற முடியுது. திரவமும் காற்றும் சந்திக்கும் இடத்தில் உள்ள வளைந்த பரப்பின் மீது ஏற்படும் அழுத்த வேறுபாடே திரவமானது நுண்புழை குழாயில் மேலேறுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ அந்த நுண்புழை குழாயில் ஏன் வந்து ப்ரெஷர் வந்து மேலே போகுது அப்படின்னா அந்த திரவமும் காற்றும் சந்திக்கக்கூடிய இடத்துல வளைந்த பரப்பின் மீது ஏற்படக்கூடிய அழுத்த வேறுபாடு தான் வந்து இது மேலேறுவதற்கு காரணம். மிக நுண்ணிய குழாய்களில் நுண்புழை ஏற்றமானது அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன குழாய்களில் வந்து நுண்புழை ஏற்றம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆரம் குறைய நுண்புழை ஏற்றம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் குழாயோட ஆரம் குறைய வந்து நுண்புழை ஏற்றம் வந்து வேகமாக நடக்கும். அடுத்து கொசுக்கள் நீரின் மேற்பரப்பில் முட்டையை இடுது. நீரின் பரப்பு இழுவிசையை குறைக்க சிறிது எண்ணெய் ஊற்றப்படுகிறது. இது நீரின் மேற்பரப்பில் உள்ள மீட்சி படலத்தை உடைத்து விடுவதால் கொசு முட்டைகள் நீரில் மூழ்க அழைக்கப்படுது. ஏன் வந்து கொசு முட்டைகள் வளரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா குளத்துலையோ இல்லை தண்ணி தேங்கின இடத்துலையோ வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டோம்னா அங்கே வந்து பரப்பு இழுவிசையை குறைச்சு அங்கே வந்து என்னது மேற்படலம்ங்கிறது வந்து உடைக்கப்படும். அப்படிங்கிறதுனால கொசுக்களால் முட்டையிட முடியாது. அதே மாதிரி துணியை துவைக்கும் போது வெந்நீரில் சலவை தூளை சேர்க்கிறதுனால நீரோட பரப்பு இழுவிசை குறைக்கப்பட்டு அங்கே அழுக்கு துணிகள் எல்லாமே நல்லா அழுக்கு துகள்கள் எல்லாமே நீக்கப்படுது. அடுத்து நீர் ஒட்டாத துணிகள் வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா நீர் ஒட்டாத பொருளான மெழுகு துணியோட சேர்க்கப்படும். இது சேர்கோணத்தை அதிகரிக்குது. அதனால தான் தண்ணியை வந்து ஜாயின் பண்ண விட மாட்டேங்குது துணியோட. அடுத்து பெர்னௌலியோட தேற்றம். இவர் என்ன சொல்றாருன்னா வரிச்சீர் ஓட்டத்தில் உள்ள அமுக்க இயலாத பாகுநிலையற்ற ஓரளவுக்கு நிறையுள்ள நீர்மத்தின் அழுத்த ஆற்றல், இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் இது மூணோட கூட்டுத்தொகை எப்பயுமே கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி இவரோட பெர்னௌலி தேற்றத்தின்படி அமைகிறதுனால தான் வீடோட கூரைகள் இருக்கு இல்லையா, வீடுகள் வந்து சூறைக்காற்று அல்லது புயல்ல இருந்து பாதுகாக்கப்படுது. ஏன்னா அந்த பெர்னௌலி தேற்றத்தின்படி நம்ம அந்த கூரையெல்லாம் அமைக்கணும். இல்லை அப்படின்னா சூறைக்காற்றுலாம் அது வந்து கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து விமானத்தோட ரெக்கை வந்து உயர்றது, அதுக்கும் வந்து பெர்னௌலி தத்துவம் தான் சொல்றாங்க. இறக்கையின் கீழ்ப்பகுதியில் உள்ள அழுத்தமானது மேல் பகுதியை விட அதிகமாக இருப்பதால் சக்தி வாய்ந்த உயர்த்தல் வந்து நடைபெறுகிறது. அதாவது மேல் நோக்கி உந்து விசை செயல்பட்டு வானூர்தியை மேல் நோக்கி உயரச் செய்கிறது. அடுத்து புன்சன் சுடர் அடுப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எரிவாயு நுண்துளையின் வழியாக அதிக திசை வேகத்தில் வெளியே வருது. இதனால் குழாயில் உள்ள அழுத்தம் வந்து குறையுது. எனவே வெளிப்புற காற்றானது வேகமாக அடுப்பில் நுழைஞ்சு காற்று திறப்பின் வழியே நுழைகிறதுனால எரிவாயுவுடன் கலந்த நீல நிற சுடரை தருகிறது. ரொம்ப வேகமாக புன்சன் அடுப்பு எரியுது. ஸோ புன்சன் அடுப்பு வந்து எரிகிறதுக்கு என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெர்னௌலியோட தத்துவம். அடுத்து வெண்சுரிமானி வெண்சுரி மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா ஒரு குழாயின் வழியே செல்லும் அமுக்க இயலாத நீர்மம் பாயும் வீதத்தை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவி தான் வந்து வெண்சுரிமானி. அடுத்து அந்த பெர்னௌலியோட தேற்றம்ங்கிறது நிறைய இடத்துல பயன்படுது. தானியங்கி வாகனங்கள்ல கார்பரேட்டர், வடிகட்டி பம்பு, தெளிப்பான்கள் இது எல்லாம் வடிவமைக்கிறதுக்கு பயன்படுது. சிலந்தி வலையின் ஒரு
தனி நூலானது சிலந்தி வலை இந்த ஸ்பைடர் வெப் இருக்கு இல்லையா, அதோட ஒரு தனி நூல் மட்டுமே அதன் நிறையை விட பல ஆயிரம் மடங்கு நிறை கொண்ட பறக்கும் பூச்சிகளை தடுக்க இயலுமா. இதுக்கு என்னன்னா அதோட எங்குணக மதிப்பு இருக்கிறதுனால தான், அந்த எங்குணகத்தினால தான் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலந்தி வலையோட எங்குணகம் தோராயமாக அப்ராக்சிமேட்டாக வந்து 4.5 × 10⁹ Nm² இருக்கு. அடுத்து, ஒரு கம்பியானது அதன் தொடக்க நீளத்தை போல 2 மடங்கு நீட்டப்பட்டால் கம்பியில் ஏற்பட்ட திரிபு வேல்யூ வந்து 1. அடுத்து, கொடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு விறைப்பு குணகமானது எங்குணகத்தில் 1/3 இருக்குது அப்படின்னா அதோட பாய்சன் விகிதம் வந்து 0.5. இது வந்து புக் பேக் கொஸ்டின் நினைக்கிறேன் இது எல்லாமே. அடுத்து, வெப்பநிலை உயரும் போது திரவம் மற்றும் வாயுவின் பாகுநிலை வந்து குறையும் மற்றும் அதிகரிக்கும். அதாவது திரவத்தோட பாகுநிலை குறையும், வாயுவோட பாகுநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை உயரும் போது. ஒரு திண்ம பொருளின் எங்குணகத்தோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, முடிவிலி. அதே மாதிரி தகைவுங்கிறது ஸ்கேலார் அளவு கிடையாது. கம்பியின் வெப்பநிலை உயர்ந்தால் அதன் எங்குணகம் குறையும். ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் அளவு முதன்மையாக சார்ந்துள்ளது பரப்புக்கும் திரவத்துக்கும் இடையே உள்ள சேர்கோணத்தை. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து 7th லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பருப்பொருட்களின் பண்புகள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 8th லெசன் வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 11 லெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.